ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அஃபர்மேட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எந்த மீனிங் சேஞ்சஸும் இல்லாமல், எந்த விதமான மீனிங்கும் சேஞ்ச் ஆகாமல் நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்ட் சி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2/குரூப் 2A அவங்க அந்த கேண்டிடேட்ஸுக்கும் இதே சிலபஸ் தான். ஸோ வந்து குரூப் 4 பார்ட் சி யூஸ் பண்ணுறவங்களும் குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். மொத்தம் இந்த அஃபர்மேட்லேருந்து நெகட்டிவ் மாறுறதுக்கு 6 ரூல்ஸ் இருக்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம் வித்தவுட் சேஞ்ச் ஆஃப் மீனிங் இந்த சென்டென்ஸ். ஸோ அதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். ரூல் 1 பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவில் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நெகட்டிவில் நம்ம நாட் ப்ளஸ் ஆப்போசிட் அட்ஜெக்டிவாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் அன் ஹானஸ்ட் மேன் அப்படின்ட்டுருக்கு. இதை மீனிங் சேஞ்ச் இல்லாமல் எப்படி எழுதணும்னு பாருங்கள். ராம் இஸ் நாட் எ டிஸ்ஹானஸ்ட் மேன். அதாவது ஹானஸ்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், அதோட ஆப்போசிட் அட்ஜெக்டிவ் டிஸ்ஹானஸ்ட். இது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் சொல்லணும். அதாவது எந்த ஒரு மீனிங்கும் சேஞ்ச் இல்லாமல் அதே நேரத்தில் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாகவும் மாற்றணும். ஸோ ராம் இஸ் நாட் எ டிஸ்ஹானஸ்ட் மேன் அப்படின்னு எழுதணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த கொஸ்டின் இஸ் டிஃபிகல்ட். இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபிகல்ட்டோட ஆப்போசிட் வந்து ஈஸி. நெகட்டிவில் எழுதணும்னா நம்ம கண்டிப்பாக நாட் சேர்க்கணும். ஸோ த கொஸ்டின் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், த கொஸ்டின் இஸ் நாட் ஈஸின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையே சூஸ் பண்ணி எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த கொஸ்டின் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு கொடுத்து கொஸ்டின் இஸ் நாட் டிஃபிகல்ட்னாலும் கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் அது மாதிரி கொடுக்கல அப்படின்னா த கொஸ்டின் இஸ் நாட் ஈஸிங்கிற ஆன்சர் இருந்தாலும் இதை சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஷர்ட் இஸ் லூஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ லூஸுங்கிற ஆப்போசிட் அட்ஜெக்டிவ் வந்து டைட். நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். ஸோ மை ஷர்ட் இஸ் நாட் டைட் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ஃபோர்த் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் எ குட் கேர்ள். அப்போ குட்டோட ஆப்போசிட் பேட். நாட்டுன்னு நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் நாட் அ பேட் கேர்ள். ஸோ இது வந்து ரூல் 1 அதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ரூல் 2 பார்த்தீங்கன்னா, அஃபர்மேட்டிவில் 2 சென்டென்ஸ் கொடுத்துருந்தா நெகட்டிவில் ஸோ தட் அப்படின்னு எழுதணும். இது ஜஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதில் உள்ள மெத்தடு தான் இப்போ இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம் அஃபர்மேட்டிவ் நெகட்டிவில் மாற்றுறதுக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் டூ வீக் டு கேரி த பேக். அவங்களால அந்த பேக்கை கேரி பண்ண முடியலை. அதை வந்து நெகட்டிவில் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஷீ இஸ் ஸோ வீக் தட் ஷீ கேனாட் கேரி த பேக். இல்லை ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறனால நம்ம கேனாட் தான் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் வந்திருக்கனால நாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேனாட் as it is and நம்ம ரூல்ஸ் படி so that ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ she is so weak that she cannot carry the bag is the answer. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். he is too miserly to spend any money. அவங்களால எந்த ஒரு மணியும் செலவழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ he is so miserly that he cannot spend any money. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வீரா was too enjoyed to see the movie. அதாவது அவங்களால அந்த மூவியை என்ஜாய் பண்ணியே பார்க்க முடியல. ஸோ அதை நம்ம எப்படி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸில் எழுதணும்னு பாருங்கள். இல்லை வாஸுங்கிற பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கனால நம்ம குட் நாட் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். வீரா வாஸ் ஸோ என்ஜாய்ட் தட் ஹீ குட் நாட் see the மூவி. ஸோ இதுதான் ரூல் 2. நெக்ஸ்ட்டு நான் ரிமைனிங் ரூல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.